முலாம்பழ ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கரண்டியில் இந்த ரெண்டாக கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துடலாங்க. அப்புறம் இந்த அதே கரண்டியில் நல்லா ரவுண்ட் பண்ணோம்னா அப்படி நம்ம கத்தி தேவையில்லை, கரண்டியே போதும். நல்லா இப்படி வலிச்சு வலிச்சு நம்ம எடுத்தோம்னா நல்லா அல்வா மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கரண்டியே நமக்கு போதுங்க, கத்தி தேவையில்லை. வெயிலுக்கு ரொம்ப நல்லது இந்த ஜூஸு. ஏன்னா வெறுமையே சாப்பிட மாட்டாங்க, ஜூஸ் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. நல்லா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு ஐஸ் கட்டி அதே மாதிரி உடச்சி போட்டலாங்க. நான் அதை சேர்த்து அரைக்கும் போது நல்லா கூலிங்காக இருக்கும். இல்லை இது கரையிறதுக்கு லேட் ஆகும்ல, அதனால தான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். நல்லா நைஸாகவே அரைக்க தண்ணி ஊற்ற தேவையில்லை, நைஸாகவே அரைச்சிடலாங்க. தண்ணி ஊற்றாமே அதிலே தண்ணி நல்லா வரும். அரைச்சிட்டு அப்படியே நம்ம இது வடிகட்ட தேவையில்லை, மாதுளம்பழம் மாதிரி வடிலாம் கட்டி தேவையில்லை, அரைச்சா மட்டும் இது போதும். ஏன்னா இதில் எதுவுமே இல்லை, நம்ம நைஸாக தான் வரும். இது ஐஸ் கட்டி தான் உள்ளே இருக்கிறது. அப்படியே ஒரு கிண்ணியில் மாற்றிட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நம்மளாம் பெரியவங்க பால் ஊற்றாமே சாப்பிட்லாம், பிள்ளைகளுக்கு பால் ஊற்றி கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதுதாங்க, இதுக்கு குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகே, பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.